Hi guys, welcome to my channel. இன்னைக்கு ரெசிபி வந்து ரவா கேக். இந்த கேக் வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்பஞ்சியாக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம். இந்த கேக் செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் ரவை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் மைதா மாவு இல்லை கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பைண்டிங்காக தான் கொடுக்குறோம், இல்லைனா கேக் வந்து உதிர்ந்துடும். இதில் 1 கப் சர்க்கரை, 1/4 கப் தயிர். இது புளிச்ச தயிராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நார்மல் தயிர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 1 கப் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் யூஸ் பண்ணிக்கோங்க. பால் சூடாக இருக்கக்கூடாது, ஆறின பால் 1 கப் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த நாளையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீனி அரைச்சி போடணும்னு அவசியம் இல்லை, நார்மலாகவே போட்டாலே போதும், அதுவே வந்து அதில் கரைஞ்சிரும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷம் இதை அப்படியே மூடி போட்டு ஊற வச்சுருங்க. இதுக்கு நடுவில் ஒரு இட்லி சட்டி இல்லை குக்கர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒரு கப் உப்பு போட்டு ஒரு மீடியம் ஹீட்டில் வந்து சூடு பண்ண வச்சுருங்க 10 நிமிஷத்துக்கு. ஒரு கேக் டின்னில் வந்து ஒரு பட்டர் பேப்பர் ரவுண்டாக வெட்டி அது மேலே பட்டர் இல்லைன்னா எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை யூஸ் பண்ணி வந்து சைடு அதோட ஓரங்கள் எல்லாத்துலேயுமே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கேக் நல்லா ஒட்டாமல் வரும். 30 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த ரவாவை செக் பண்ணிக்கோங்க. அது நல்லா உப்பி போய் இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 1/2 கப் எண்ணெய், ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 கப் ரிஃபைண்ட் ஆயில், ஒரு பிஞ்ச் சால்ட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி. ஏலக்காய் பொடி இல்லைன்னா வெனிலா எசன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஏலக்காய் பவுடர் யூஸ் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் பீட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அப்போ தான் வந்து எண்ணெய் ரவா கூட நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த பேட்டரை வந்து கேக் டின்னில் போர் பண்ணிடுங்க. அப்படியே ஊற்றிட்டு லைட்டாக ஒரு 2 தட்டு தட்டுங்க. அந்த டேப் பண்ணுறதுல அதில் இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் வெளியே போயிடும். இது வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து சாக்கோ சிப்ஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் tutti frutti இல்லை போட்டுட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது நல்லா தான் இருக்கும் ஆஸ் இட் இஸ். இதை வந்து ஒரு ஸ்டாண்டு போட்டு அந்த இட்லி சட்டியில் அந்த கேக் பேட்டரை வச்சுருங்க. இது 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் இந்த கேக்கை அப்படியே வேக விடுங்க. 40 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த கேக்கை எடுத்து பார்த்துட்டு ஒரு கத்தியை விட்டு க்ளீனாக வருதான்னு செக் பண்ணுங்கள். அப்போ தான் கேக் வெந்துட்டுன்னு அர்த்தம். அந்த கேக்கை அப்படியே 30 நிமிஷம் கூல் பண்ண விட்டுருங்க. அதுக்கப்புறம் அதோட ஓரங்களில் ஒரு கத்தியை ரவுண்டாக விட்டுட்டு அந்த கேக்கை அப்படியே திருப்பி போடுங்க. கேக் வந்து க்ளீனாக வரணும். அதில் இருக்க பட்டர் பேப்பரை அப்படியே ரிமூவ் பண்ணிடுங்க. பட்டர் பேப்பருமே நீட்டாக வந்துடும். நீங்கள் தொட்டு பார்த்தாலே தெரியும், இந்த கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக ஸ்பஞ்சியாக இருக்கும். வெட்டி பார்க்கும்போதே எனக்கு வந்து அது அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு, அப்படியே உதிர்ந்து போயிட்டு இருந்துச்சு. கேக் அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.